காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி vlog வந்து மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஒரு 6:15 இருக்கும். இந்த டைம் வந்து வாசல் தெளித்து கோலம் போட்டாச்சு. எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ ஒரு சின்னதாக ஒரு கோலம் போட்டது உண்டு. அம்மா தான் எப்போதுமே கோலம்லாம் போடுவாங்க. எனக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் தான் நான் வந்து சரியாக கோலம் போடுறதுக்கு கற்றுக்கிட்டேன்றதை விட கற்றுக்கிட்டுருக்கேன்றத உண்மை. ஒரு சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் வரும். பட் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு சின்னதாக ஒரு கோலம் போட்டுக்கிறேன். விசேஷ நாள் மட்டும் கொஞ்சம் பெருசாக கோலம் போடுவேன், அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி வந்துட்டு கோலம்லாம் போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டில் வந்து பால் காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லி பாலை தான் கட் பண்ணிவிட்டு டீ போடலான்ட்ருக்கேன். எனக்கு எப்போதுமே மார்னிங்கில் டீ ஆர் காஃபி குடிக்கிறது பழக்கம். அது குடிக்கலைன்னா அன்றைக்கி நாள் ஓடவே ஓடாது. உங்களுக்கும் அப்படி தானான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். என்ன ஆனாலும் சரி, என்னோடய வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டீயோ ஒரு காஃபியோ கண்டிப்பாக நான் குடிச்சிருவேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு எனக்கு தான் டீ போட்டுட்ருந்தேன். ஹஸ்பண்ட் எப்போதுமே டீ குடிக்க மாட்டார். பட் பாப்பா வந்துட்டு இப்போ வந்துட்டு பூஸ்ட் குடிக்க தான் பழகிட்டுருக்கா. ஸோ அவளுக்கு ஏதாவது ஹெல்த் மிக்ஸ் கொடுக்கலான்னு பார்ப்பேன். பட் ஆனால் அவள் குடிக்கிறதில்ல. ஸோ பூஸ்ட் மட்டும் இப்போதைக்கு குடிச்சிட்ருக்கா. சரி, போக போக மாற்றிக்கலான்னு சொல்லிவிட்டு நானும் பெருசாக எடுத்துக்கிறதில்ல. சரி, ஒரு டம்ளர் தானே அப்படின்னு சொல்லி நானும் விட்டுறேன். ஸோ எங்கள் 2 பேர்த்துக்கும் டீயும் பூஸ்ட்டும் போட்டுட்டு நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு முன்னாடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு செடி ஒன்று வாங்கியிருந்தேன் நர்சரியிலேருந்து. அக்காவுக்கு வந்துட்டு நிறையா செடியெலாம் வாங்கி அனுப்பியிருந்தேன். அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்பவே ஆசையாகிடுச்சு. சரி, நம்மளும் வீட்டில் ஒரு செடி வளர்த்தலாமே. செடி வளர்த்தணுன்னு ரொம்ப நாள் ஆசை தான். பட் இருந்தாலும் அதுக்கான சந்தர்ப்பம்லாம் கிடைக்கல. நம்ம வந்து வீடு மாறிட்டே இருக்கிறனால சரியாக அந்த அளவுக்கு நம்மளுக்கு வசதி இருக்கிற மாதிரி கிடைக்கல. ஸோ பராமரிக்க முடியுமா அப்படின்ற டவுட் வந்துட்டு ரொம்ப நாள் இருந்துகிட்டே இருந்துச்சு. சரி, ஒன்று மட்டும் நான் வந்துட்டு நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு செடி மட்டும் ஹஸ்பண்ட்கிட்ட கேட்டு நான் வாங்கிட்டு வந்தது. வாங்கும்போது எனக்கு ஒரே டவுட்டு தான். இந்த மாதிரி கலர் வந்துட்டு வருமா அப்படின்றத யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் டைம் போடும்போது அதை விட அதிகமாக கலர் வந்துருந்துச்சு. ஸோ ஆக்சுவலாக இதுக்கு வந்துட்டு நம்ம ஃபெர்டிலைசேஷன்லாம் எதுவுமே நான் கொடுக்க கிடையாது. நான் வந்து டெய்லியும் வந்துட்டு தண்ணி ஊற்றிடுவேன். அதுக்கப்புறம் 2 நாளைக்கு ஒன்ஸ் வந்துட்டு இந்த அரிசி கழுவுற தண்ணியை வந்து நான் ஊற்றிட்டே இருந்தேன். ஸோ அப்படி ஊற்றும் போது பூவோட கலர் வந்து ரொம்பவே நல்லா ப்ரைட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு மேலே தான் நிறைய செடி வளர்த்தலான்னு ஒரு ஆசையே வந்திருக்கு. பார்ப்போம், போக போக எல்லாமே பார்த்துக்கலான்னு சொல்லி விட்டுருக்கேன். ஸோ அதை முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்தோம்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான வேலையை தான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே முடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு வேலையே முடித்த மாதிரி ஆயிரும். ஸோ சப்பாத்தி செய்யலான்னு தான் நினச்சேன். ஆனால் பாப்பா வந்துட்டு இல்லை, எனக்கு பூரி தான் வேணும்னு சொல்லிட்டா. ஸோ அதனால் வந்துட்டு சப்பாத்தியை வந்து அப்படியே பூரியாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஹஸ்பண்ட் வந்து மார்னிங் வந்து பூரி சாப்பிட மாட்டார். ஸோ எப்போதுமே சரி, பூரினா அவருக்கு அவ்வளோக்கு இஷ்டம் இல்லை. ஸோ அதனால் அவர் ஏதாவது எனக்கு வெரைட்டி ரைஸ் மாதிரி சிம்பிளாக செஞ்சு கொடுன்னாரு. சரி, வீட்டில் 2 லெமன் இருந்துச்சு. ஸோ அதனால் அவருக்காக லெமன் ரைஸ் தான் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். எங்களுக்கு பூரி, அவருக்கு வந்து லெமன் ரைஸ். ஸோ இப்படியே என்னோடய மார்னிங் ரொட்டீன் வந்து முடிஞ்சிச்சு. இனி கொஞ்சம் லாங்காக போடலான்னு தான் பார்க்குறேன். பட் இருந்தாலும் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கனால ரொம்பவே சிம்பிளாக பண்ணியிருக்கேன். இன்டோர் பிளான்ட்ஸ் வந்துட்டு எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதோட ஸ்டார்டிங்காக தான் ஒரு 2 இலை மட்டும் அக்கா வீட்டிலேருந்து கொண்டு வந்தேன். சரி, நான் இதை வளர்த்தி பார்க்குறேன். ஸோ நல்லபடியாக வளர்ந்துச்சுன்னா நான் மறுபடியும் நிறையா வாங்கி வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை மட்டும் கிச்சனில் வச்சுருக்கேன். அதுக்கு வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு தண்ணியை வந்து சேஞ்ச் பண்ணிடுவேன். ஸோ அது ஓகே, ஓரளவுக்கு நல்லா தான் வளருது. ஸோ இதுக்கப்புறம் இதை வந்துட்டு சாயிலில் வளர்க்க வந்து ட்ரை பண்ணணும். ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்ருக்கேன். ஸோ பார்க்கலாம் எப்படி வளருதுன்றது. ஸோ இதெல்லாம் வளர்க்கும் போது நம்மளுக்கு ஒரு க்ரீனிஷாக ஒரு பாசிட்டிவ் வைப்ஸாக நல்லாவே இருக்குது. எனக்கு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். போக போக வந்துட்டு பார்த்துக்கலாம். ஸோ இதோடு இந்த vlog வந்து முடியுது. உங்களுக்கு நம்ம சேனல் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.